வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. 22 ஜூன் 2026 அன்று தினமணி செய்தித்தாளின் முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். உலக அமைதிக்கு வழிவகுக்கும் யோகா. இந்த யோகா ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 21ஆம் தேதி, ஜூன் 21ஆம் தேதியை வருடம் உலக யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது. இதை சர்வதேச யோகா தினமாக சொல்லலாம். இப்போ இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு கொண்டாடப்படக்கூடிய இந்த சர்வதேச யோகா தினமானது 12வது சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியாவின் பிரதமரான நரேந்திர மோடி மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள கொல்கத்தா நகரின் மையப்பகுதியான புகழ்பெற்ற சிவப்பு சாலையில் அவருடைய தலைமையில் பிரதான யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனுடைய கருப்பொருள், இந்த யோகா தினத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கருப்பொருளாக ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பொருள் சூட்டுவாங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. இதனுடைய கருப்பொருள் என்ன? ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா அப்படின்றதான் இதனுடைய கருப்பொருள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய சிறப்புக்குரிய அந்த ஜூன் 21ஆம் தேதி பூமியின் மிக நீண்ட நாள் என்று சொல்லப்படக்கூடிய பூமிக்குரிய ஜூன் 21ஆம் தேதி இப்பொழுது உலகின் மிக பெரிய சமூக கொண்டாட்ட நாளாக உருவெடுத்துள்ளது. இது இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டாடப்படலை. உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தினத்தை ஒரு முக்கியமான நாளாக, ஆரோக்கியமான நாளாக, முதுமையை தடுக்கும் இளமையை பாதுகாக்கும் தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. ஜூன் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் மீன் உணவு ஏற்றுமதி தொழிற்சாலையில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மோனியா கசிவால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தோராயமாக ஒரு 62 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் உயிரிழந்தனர் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அமோனியா அது பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய வேதியியல் குறியீடு NH3 அப்படின்றத பார்ப்போம். ஜூன் 21ஆம் தேதி உலக இசை தின விழா கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரியில் உள்ள உலக இசை தின விழாவை முன்னிட்டு அந்த கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சார்பாக இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. அதாவது ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் முன்னிட்டு உலக இசை தின விழாவும் கொண்டாடப்பட்டது. கர்நாடக அணைகளில் இருந்து காவேரி ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக தர்மபுரியில் உள்ள பெண்ணாகரத்தில் உள்ள ஒகேனக்கலிற்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரவேற்பு கொண்டுள்ளனர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒகேனக்கலின் முக்கிய இடங்களாக திகழக்கூடியது மாமரத்து கடவு பரிசல் துறை, நடைபாதை, அறிவு பகுதி, மீன் விற்பனை நிலையம், வண்ண மீன்கள் காட்சியகம், முதலைகள் மறுவாழ்வு மையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக அலைமோதியது என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா ஒகேனக்கல் ஐவார்பாணி பகுதியில் பரிசலில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள். தமிழ்நாடு அரசாங்கத்தால் சிங்கப்பெண் அதிரடிப்படை கொண்டு வரப்பட்டது. அதன் காரணமாக குறிப்பிட்டுள்ளது என்னவென்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தால், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் நடந்தால் 24 மணி நேரமும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினரை தொடர்பு கொள்ளலாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் குழந்தைகளுக்கான அவசர கால உதவி எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 நம்பரும் கண்டிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். அந்த 4 எண் என்னன்னாக்கா 181, 112, 1091, 1098. திரும்பவும் சொல்கிறேன், 181, 112, 1091, 1098. இந்த எண்களை
தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்தனர். உள்நாட்டில் கட்டப்பட்ட 3 கடற்படை கப்பல்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. இவ்விழாவில் கலந்து கொண்ட மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஞாயிற்றுக்கிழமை 3 உள்நாட்டு கடற்படை கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, ஆளுநர் RN ரவி, முதல்வர் சுவேந்து அதிகாரி, கடற்படை தலைமை தளபதி கிருஷ்ண சுவாமிநாதன் கலந்து கொண்டனர். இந்த 3 கப்பல்கள் என்னன்னா, 3 அதிநவீன கடற்படை கப்பல்களை பிரதமர் நரேந்திர மோடி அர்ப்பணித்தார். அதை பற்றி என்னன்னாக்கா, கொல்கத்தாவை சேர்ந்த பொதுத்துறை நிறுவனமான கார்டன் ரீச் கப்பல் கட்டமைப்பு மற்றும் என்ஜினியர்ஸ் நிறுவனத்தால் INS அக்ரோய், INS துனாகிரி 2 போர்க்கப்பல்கள், INS சன்ஷோத் ஆய்வு கப்பல்கள். அப்போது 2 போர்க்கப்பல்கள், 1 ஆய்வு கப்பல்கள். அதாவது INS சன்ஷோதக் ஆகிய 3 கப்பல்கள் கடற்படைக்கு கட்டமைக்கப்பட்டன. இது உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட 3 கப்பல்கள் ஆகும். இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னா, இந்த INS துனாகிரி கப்பல் அதனுடைய சிறப்பம்சம் என்னன்னா, எதிரி நாடுகளின் ரேடார்களின் கண்களில் படாமல் மறைந்து பயணிக்கும் திறன் கொண்டது. இதில் அதிவேக சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் ஏவுகணைகள், வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை பொருத்தப்பட்டுள்ளன. ஸோ இந்த 2 ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. அதாவது INS துனாகிரி கப்பலில் சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் ஏவுகணை, வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. INS அக்ரோய் கப்பலில் பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல்னு சொல்லுவோம். எதிரி நாடுகளின் நீர்மூழ்கிகளை கண்டுபிடித்து தகர்க்கும் சக்தி கொண்டது இந்த கப்பல். இதேபோல் INS சன்ஷோதக் ஆய்வு கப்பலாகும். உலகின் 4வது பெரிய ஆய்வு கப்பலாக கருதப்படுகிறது. கடற்பகுதி மற்றும் கடலோர பகுதியில் உள்ள நிலப்பரப்புகளை துல்லியமாக வரைபடமாக தயாரிக்க உதவக்கூடிய இந்த கப்பல், இது ஒரு ஆய்வு கப்பலாகும். உலகின் 4வது பெரிய ஆய்வு கப்பலாக கருதப்படுகிறது இந்த INS சன்ஷோதக் கப்பல். ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்ட முக்கிய அரசு தலைவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சரான அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் உள்ளிட்டோரும் இந்த சர்வதேச யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாடினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய முக்கிய செய்தி முடிவடைந்து விட்டது. மீண்டும் அடுத்த நாள் செய்தியை பார்ப்போம். நன்றி.